மதுரையில் ஆர்பி உதயகுமாரை விரட்டியடித்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கினால் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றிவிடலாம் என்று கூறி பல கட்ட பிரச்சனைக்கு மத்தியில் அதிமுகவை தற்பொழுது தன் வசப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடைசியாக துணைத் தலைவர் பதவியையும் இருக்கையையும் சபாநாயகர் அப்பா அவர்கள் மூலமாக ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மாற்றி கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவாளர்களை ஆர்பி உதயகுமார் அவர்கள் பெற்றுவிடுவார். அதன் மூலமாக அதிமுக வெற்றியடைந்துவிடும். அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்தினாலும் வெற்றியடைந்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்களை நியமித்தார். ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் அவருக்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள் எப்பொழுதும் ஒரே பக்கம்தான் இருப்பார்கள், நரித்தந்திரம் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு சாட்சியாகத்தான் இன்று மதுரைக்கு வந்த ஆர்பி உதயகுமாரை விரட்டியடித்த காட்சிகளும் தற்பொழுது மிக பெரிய அளவில் வைரலாக பரவி வருகிறது. துணைத் தலைவராக பொறுப்பேற்றவுடன் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக மதுரைக்கு சென்ற ஆர்பி உதயகுமார் அவர்களை உள்ளே விடாமல் விரட்டியடிக்கக்கூடிய காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காரணம், ஆர்பி உதயகுமார் பன்னீர்செல்வத்திற்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்துவிட்டான் என்றும், இனி அவன் எங்களது இடத்திலோ மற்ற இடத்திலோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக வெற்றியடைய முடியாது என்று மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறியதுதான் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பதவிக்கு ஆசைப்பட்டு அரசியலை விட்டு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தேவர் சமுதாய மக்கள் செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று கூற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆர்பி உதயகுமார் அவர்கள் செய்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.